ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான தோசையாக தான் கண்டிப்பாக இருக்கும். இன்ஸ்டாவில் ஜாம் ஆகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நாங்கள் வக்காலை வளர்த்தி வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் Q&A போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் டக்குன்னு பார்த்துடலாம். இதற்கு இது பதில் இல்லையே. இந்த டிஷ்ஷோட நேம் ஸ்வீட் கார்ன் அவகாடோ தோசை. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட் பற்றி நம்ம பார்த்துடலாம். இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட மெயின் க்ரோத் எல்லாமே அமெரிக்காவில் தான் இருந்தது. 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு செடி அப்புறம் ஒரு மரம், இந்த ரெண்டுத்துக்கும் என் பிட்வீனில் அந்த ஹை க்ரோத்தில் தான் இதோட க்ரோத்தே இருக்குது. இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்புறம் இதில் இருக்கிற சத்து இதெல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இதில் நிறைய சத்து இருக்குது. மெயினாக வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட க்ரோத் இந்தியா விட அமெரிக்கா, மெக்சிகோ அப்புறம் மெயினாக ஜப்பான்லலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ட்ராகன் ஃப்ரூட் சர்ச் பண்ணும்போதே நான் பார்த்து வச்சுருந்தேன். பட் இந்த ஃப்ரூட் இங்கே எப்போமாவது தான் கிடைக்கும். இந்த தடவை கிடைச்சது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 55 ரூபீஸ் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பேஜ் பை பேஜாக போய்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக இந்த ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டாலே போதுமா, ஒரு நாள் ஃபுல்லுமே நமக்கு பசிக்காதுன்னு கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுனால விட்டமின் சி, இ, கே அப்புறம் B6ன்ட்டு நிறைய அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாமே நீங்கள் அதிலே செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு அது டீட்டெயிலாக அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். எவ்வளோ அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்குது. சிலருக்கு அலர்ஜிஸ் ஃபார்ம் ஆகுறதா கூட அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளெயின் பட்டர் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் பிளைண்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப பேசியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுவுமே நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். 4 விதமான ஃபோட்டோஸ் இருக்கும். இது ராவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், கொஞ்சமாக பழமானதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அப்புறம் கரெக்டான ஸ்டேஜில் எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு அதிலே போட்டிருக்கோம். நான் அந்த பிக்சர் கிடச்சுன்னா சைடு ஆட் பண்ணுறேன். இது எக்ஸாக்டாக இதோட தோல் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தோல் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. ஈஸியாகவே பீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கட் பண்ணும்போது இந்த பட்டர் நம்ம தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வலிக்கிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்தது. உள்ளேயுமே இந்த கொய்யாப்பழம் ஸ்ட்ரக்சரில் தான் பார்க்குறதுக்குமே இருந்தது. கட் பண்ணுறதுக்குமே நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் பட்டர்லாம் கட் பண்ணிங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டெலிகேட்டாகவுமே இருந்தது. கையில் எடுக்கும்போதே அது மேஷ் ஆகிற மாதிரி இருந்தது. இது எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால நான் இதில் கொஞ்சமாக தான் எடுத்து பாதி ஹாஃப் மட்டும்தான் நான் தோசையில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனில் கீ இல்லைன்னா பட்டர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட்டர் எனக்கு இங்கே இல்லை, ஸோ அதனால் நான் கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பெரிய கார்லிக் மட்டும் ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதையுமே இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணேன். அதையுமே கொஞ்சம் பீல் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் லைட்டாக சால்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்ன்ஸ் எல்லாமே லைட்டாக சாட்டேட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவகேடோ பீசஸுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே நம்ம சாட்டேட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரிலனால நான் சாட்டேட் பண்ணி அவனுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுக்கலான்னு தோணுச்சு. போட்ட ஒரு செகண்ட்லேயே அது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீஸ் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி இது ரொம்ப ஹெல்த்தி. நான் நைட் டைம் பண்ணுறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பகலில் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணுங்கிறதுனால. கொஞ்சமாக சால்ட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நார்மலாகவே அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது கார்னில். ஸோ நீங்கள் குறைன்னு இருந்தாலுமே அது பரவாயில்ல. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்ப்ரெட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இதில் கூட இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டிப் மாதிரி கூட கொடுக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எல்லாமே சிப்ஸு இந்த டிப்பில் தொட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுவுமே நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும்.
இப்போ அந்த ஸ்ப்ரெட்டை நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது நல்லாவே வரும். ஒரு சில கார்ன் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிரெயின் ஆகாது, பட் அது அங்கங்கே குறைன்னு இருந்தாலுமே அது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே மினி தோசை மாதிரி போர் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்குமே நான் கீ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட ஆப்ஷனல் தான், அதுக்குமே போய்க்கலாம். ரொம்பவே ப்ளஃபியாக இருந்தது. ஸோ அவங்க நிறைய டைம் எடுத்தால் கூட இது பொறுமையாகவே நம்ம கொடுத்து சாப்பிட வைக்கலாம். தோசை மாவு இன்றைக்கி அரைச்சி வைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் கண்ட்ரி சுகர் இல்லைனா வெல்லம் கூட ஆட் பண்ணி இதை ஸ்வீட் தோசையாக கூட கொடுக்கலாம். அதுவுமே ஹெல்த்தி தான். இது கூடவே அடல்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ஒரு நல்ல ஆப்ஷனலாக இருக்கும் வெஜ்ஜில். நான்வெஜ்ஜிலும் போது நீங்கள் சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்ஸ் அவக்கடவோ டேரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, ஈவன் நம்மளே சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்குது அதோட டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது, கண்டிப்பாக அவங்களுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா.